அன்புமிக்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஜின்வசியம் பாகம் 32ல் வணிகம், அந்தஸ்து, ஆன்மீகம், பாதுகாப்பு, ஒளி மற்றும் ஞான கோட்பாடுகளை கொண்ட தாகிரா அப்படிங்கிற ஒரு ஆற்றலை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். அந்த ஆற்றலை எப்படி அழைக்கலாம், அந்த ஆற்றல் என்னென்ன வேலைகளை செய்யும், அந்த ஆற்றலை பயன்படுத்தி நமது காரியங்களை எப்படி அனுகூலப்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒளியால் உருவான தூய்மை நிறைந்த ஒளி ரூப பரிசுத்தமான மலக்கினத்தை சேர்ந்த ஒரு ஆற்றலாகும். இது வணிகம், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாகும். இந்த ஆற்றலை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவங்களுக்கு வணிகம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம அந்த ஆற்றலை சொல்லலாம். இது அது மட்டுமல்ல, ஆன்மீகம் மற்றும் சமூக நோக்கங்களை கொண்ட ஒரு ஆற்றலாகும். இது நற்செயல்களுக்கு பரிசுகளையும் தீமைகளுக்கு தண்டனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் திக்கு திசையாத சில காலங்களில் நமக்கு சரியான பாதையை காட்டி வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு இந்த ஆற்றலை நம்ம பார்க்கலாம். மற்றும் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக அழுக்கு, பாவங்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி நமக்கு உதவக்கூடிய ஒரு ஆற்றலாகும். மேலும் பில்லி, சூனிய, மாந்திரிகம் மற்றும் ஜின், வேதாள, காட்டேரிகளிடமிருந்து ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு சொல்லலாம். மேலும் கண்திஷ்டி மற்றும் அனைத்து வகையான தீமைகளிலிருந்தும் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, கண்களுக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு ஆற்றல். அதாவது கண்களுக்கு தெரியாத ஒரு ஆபத்துகள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலும் உடல், உணர்ச்சி மற்றும் ஆன்மீக நிவாரணங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். மேலும் ஆரோக்கியம், குடும்ப மேன்மை, வாழ்வாதாரங்களில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். மேலும் உள்ளன்பான ஒரு ஜபங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். மேலும் நேர்மறையான விஷயங்களை நமக்கு உருவாக்கக்கூடிய ஆற்றலாக நம்ம அந்த ஆற்றலை பார்க்க முடியும். மேலும் தடைகள், அடைக்கப்பட்ட கட்டுகள், பாதையில் சிக்கல்கள், பிரச்சனைகளை நமக்கு சீரமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். மேலும் அன்பு, கருணை, மன்னிப்பு, அமைதி போன்ற விஷயங்களை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல். சரி, இந்த ஆற்றலை எப்படி அழைக்கலாம்ன்ட்டு பார்க்கலாம். இந்த ஆற்றலானது ஆண், பெண் போன்ற மனித வகைப்பாடுகளுக்கு பொருந்தாத ஒரு ஆற்றலாகும். ஏன்னா இது இதற்கு பாலினங்கள் இல்லை. மேலும் இதற்கு தாகமோ, பசியோ, உறக்கமோ இராது என்பது சில மரபுகளினுடைய வகைப்பாடுகள் கருத்தாகும். இருந்தாலும் நம்ம சில பொருள்களை வச்சு அழைக்கலாம். 7 நிற பூக்கள், அது மாதிரி பேரிச்சம்பழம், தேன் மற்றும் பருப்புகளில் செய்யப்பட்ட உருண்டைகள், பால் பன், குலோப்ஜாம்,
அது மாதிரி ஈச்சம் கற்கண்டு. அப்படி ஈச்சங்கற்கண்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா வெள்ளை கற்கண்டை வச்சுக்கலாம். மேலும் ஒரு டம்ளரில் இளநீர் தண்ணீர், ஆலிவ் ஆயில் மற்றும் ஏலக்காய், லவங்கப்பட்டை, குங்குமப்பூ போன்ற வாசனை பொருள்களையும் வச்சு அமைதியான தியானத்தில் இறை நினைவோடு அழைத்தால் இந்த ஆற்றல் வரும். தவசின் போது, முக்கியமாக தவசின் போது எண்ணங்கள் தூய்மையாகவும் நல்ல செயல்களை செஞ்சு பிறருக்கு உதவுவதாகவும் இருந்தால் நமக்கு சீக்கிரமாக அந்த ஆற்றலை பெற முடியும். மேலும் இது காட்சியின் போது இளம் பசு நிறத்தோடு நமக்கு தோன்றி காட்சியளிக்கும். காட்சிங்கிறது சாதகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே டயத்தில் கிடைக்காது. அவரவர்களுடைய உடல்நிலையை பொறுத்தும் அவர்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்தும் முன்பின்னாக காட்சிகள் கிடைக்கும். இந்த காட்சிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் அனைத்து வகையான வேலைகளையும் செய்யலாம். நிவாரண முறைகள் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான வேலைகளையும் செய்யலாம். காட்சிகள் என்பது தேவனுடைய பார்வைக்கு நம்ம கண்டுகளிக்கலாம். மற்றபடி இந்த காட்சிகள் கண்டுகளிக்கலாமே தவிர மற்றபடி அந்த காட்சிகள் கிடைக்கிறதுக்குள்ளே பலதரப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்யலாம். மற்றும் இந்த ஆற்றலானது எதனுடைய தொடர்புகளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். படிகத்தை பொறுத்தளவுக்கு முத்து, அது மாதிரி மரகதம், நிறங்களை பொறுத்தளவுக்கு வெள்ளை, பச்சை, பஞ்சதத்துவ அம்சத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தண்ணீர், அதுக்கடுத்து காற்று. சரி, ஓரளவுக்கு மலக்கு தாயிராயை பற்றி ஓரளவுக்கு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன்னு நம்புகிறேன். அப்படி எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள், இந்த ஆற்றலை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப்பிலும் உள்நாட்டவர்கள் ஃபோனிலும் நேரடியாகவும் சந்தித்து உங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். மற்றபடி இதில் பக்க விளைவுகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. எனவே இந்த சாற்றலை வச்சு சமூகத்திற்கோ அல்லது இயற்கைக்கோ குந்தகம் இல்லாமல் பயன்படுத்தி பலன் பெற வேண்டுகிறேன். மகிழ்ச்சி.